உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்கிறோம். பொதுவாக 40-50 வயதை தாண்டியவர்கள் அதிகமான யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்களுக்கு முத்திரைகளிலேயே மூச்சு பயிற்சியிலேயே உணவிலும் ஒரு சிகிச்சையாக கொடுத்துட்டு வர்றோம். இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ள வயதாக அமைகின்றது. அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சுகர் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, தோள்பட்டை வலி இருக்குது, தலைமுடி உதிர்தல். ஸோ இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒருத்தருக்கு இருக்குது. இப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. பொதுவாகவே நம்ம உடம்பில் பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் சமமாக இருக்கணும். இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமது மனதை சார்ந்தது, மனதில் எழுகின்ற எண்ணங்களை சார்ந்தது. அப்போ அந்த எண்ணங்களில் எப்போ நமக்கு பாசிட்டிவ் தாட் இருக்கணும், நேர்முகமான எண்ணங்களாக இருக்கணும். இந்த நேர்முகமான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த முத்திரை பயிற்சிகள். நம்ம எண்ணக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸுக்கும் உடலுக்குள் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சுரப்பிகளில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான் நமக்கு அது பஞ்சபூத தன்மையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அப்போ முதல்ல நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மனதை சார்ந்தது. பதஞ்சலி மகரிஷியோடைய யோக சூத்திரத்திலே அந்த இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய 2 உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். உங்களுக்கு பொதுவாக நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி கை வைத்து பயிற்சி பண்ண உடனே அந்த டிசீஸ் போயிருமா அப்படின்னா, அதோடு சேர்ந்து நம்ம உடல் மனத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த சரியான பண்புகள், காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30, நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். காலை 8 மணி டு 8:30 நம்ம உணவு எடுத்துக்கிடணும். மதியம் 12 to 1:30, இரவு 7 மணிக்குள்ளே அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிவிட்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்ட ப்ராப்ளத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். நம்ம எப்படி பார்க்க போகிறோம், ஒருத்தருக்கே இந்த மாதிரி 4 வகை பிரச்சனை இருக்குது. சுகர் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, தோள்பட்டை வலி இருக்குது, அதே மாதிரி தலைமுடி உதிர்தல், ஹேர் ஃபால் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து இதற்கு ஒரு முத்திரை சிகிச்சை. இந்த முத்திரைகளை நீங்கள் கரெக்டாக காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். பெர்க்னன்ட் லேடிஸ் இந்த முத்திரைகளுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மற்றவர்கள் எல்லோருமே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் கிராஜுவலாக நமக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த பயிற்சிகளை நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் காலையில் எழுந்தவொடனே காலை கடன்களை முடிச்சுட்டு தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இந்த பயிற்சிகளை செய்துக்கிடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. முதல்ல நம்ம ப்ரீத்திங் ஆரம்பத்தில் நம்மளுடைய பிராணனை, மூச்சு கரெக்டாக எப்படி உள்ளெழுக்கணும், மூச்சு எப்படி வெளியே விடணும், மூச்சு உள்ளெழுக்கும் போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, அதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். ஒரு 3 முறை. இது உங்களால் உணர முடியலன்னா பிகினிங்கில் பயிற்சி பண்ணுறவங்க கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வயிற்று பகுதியில். மூச்சை உள்ளே இழுக்கும்போது நீங்களே உணர்வுனால வயிறை வெளியே கொண்டு வந்துருங்க. மூச்சு வெளியே விடும்போது இந்த மாதிரி முதல்ல பயிற்சி பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் வெளியே, மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ள. சரியான பயிற்சி அந்த ப்ரீத்திங்கில் கரெக்டாக இருந்தால் தான் இந்த முத்திரைகள் நமக்கு முழுமையான பலனை அளிக்கும். இப்போ நம்ம இதை முதல்ல சரிப்படுத்திக்கிடணும். இப்போ நம்ம முதல் முத்திரையாக வருண முத்திரை சுகருக்காக பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சில நபர்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த கை விரல் சேராது. பொறுமையாக இப்படி சேரலை அப்படின்னா கைட்டு ஒரு கைனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. ஒரு 1 வீக் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் கை மாற்றி பிடிச்சிக்கோங்க, அடுத்த கை பிடிச்சிக்கோங்க. இப்படி பயிற்சி பண்ண ஒரு 10 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 விரல்களும் கரெக்டாக சேர்ந்துடும்.
முத்திரைகள் பார்ப்பதற்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் விடாமல் கரெக்டாக பயிற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் விரல் நுனியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே கையை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இந்த முத்திரை நமக்கு பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்கின்றது. அதில் கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா செல் தான் இன்சுலினே சுரக்கின்றது. இந்த முத்திரை செய்யும் பொழுது இன்சுலின் சரியான விகிதத்தில் சுரக்கப்படுகின்றது. அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நம்ம அபான முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை உங்களுக்கு விரல் தெரிகிறக்காண்டி காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே கை முட்டியில் வச்சுக்கோங்க. சரியான பொசிஷன் வந்தவொடனே ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுக்களுக்கு மூட்டு சவ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அது நம்ம ஒரு ஆசன நிலையாக மாறுகின்றது. கையில் அபான முத்திரை வச்சுருக்கோம், முத்திரை செய்கின்றோம். மூச்சில் கவனம் செலுத்துங்கள், அது பிராணாயாமம் ஆகின்றது. அந்த மூச்சிலே கூர்ந்து அப்படியே மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். அது தியானமாக மாறிவிடும். அப்போ 2 நிமிடத்தில் நம்ம உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய ஆசனம், முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானம் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நம்ம தோள்பட்டை வலி கேட்டிருக்காங்க. அனுசாசன முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை 2 ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் மோதிர விரல் மொழியை டச் பண்ணிக்கிடட்டும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படி வாட்ச் பண்ணுங்கள். தோள்பட்டை பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த தசைகளுடைய இறுக்கங்கள் நீங்குவதாக எண்ணுங்கள். தோள்பட்டை வலி இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தலைமுடி உதிர்தல் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம பிரசன்ன முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். இந்த நகக்கண்கள் எல்லாம் 4ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த 2 கட்டை வரல இப்படி சேர்த்துக்கோங்க. கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே இந்த நகக்கண்களை சின்ன ஒரு 10 டைம்ஸ் ஒரு உராய்வு கொடுங்க. ஒரு 10 முறை. மீண்டும் அப்படி சேர்த்துக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பண்ண நம்ம முதிரையை வஜிராசனத்தில் செய்து காமிக்க போகிறேன். வஜிராசனம் செய்ய முடிந்தவர்கள் அதில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். இப்போ இது பார்க்கின்றவர்கள் வயதானவர்களாக இருக்கலாம், உடல் பருமனாக இருக்கலாம், மூட்டு வலி அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு வஜிராசனம் போட முடியாது, சுகாசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மாணவர்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜிராசனத்தை இந்த பயிற்சி பண்ணும்போது மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இது மாதிரி 2 முட்டி சேர்த்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ முதல் முத்திரையாக வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ சுகர் லெவல் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். கண்களை மூடி இந்த முத்திரை பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தியை கொடுப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மூட்டு வலிக்கு அபான முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நடுவிரல், மோதிர விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டுக்கள், மூட்டுச் செவ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அனுசாசன முத்திரை, தோள்பட்டை வலிக்கு. தோள்பட்டை பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முடி உதிர்தல் கேட்டிருக்காங்க. பிரசன்ன முத்திரை. நகைக்கண்கள் சேர்த்துக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் இருந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ஒரு உராய்வு கொடுங்க. திருப்பி கை சேர்த்துக்கோங்க. 1 மினிட் நார்மல் பிரீத்திங். நேர்களே, இன்றைக்கு பார்த்த முதிரைகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே கூறியது போல் அந்த இயமம் நியமம், உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம் உங்களுக்கு ஒரு தெரப்பியாக கொடுத்துருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.